ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் லஞ்சுக்கு இந்த மாதிரி பருப்பு பாலக்கீரை சாம்பார் என்னோட ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேனோ அது போல் வீடியோவில் சொல்லி காமிச்சிருக்கேன். பருப்பு பாலக்கீரை சாம்பார் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை எது இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கீரையாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கீரையை அலசும் போது 4-5 முறை ஜாஸ்தி தண்ணியில் அலசி எடுத்துக்கோ. பாலக்கீரை கடையிறதுக்கு எடுத்தீங்கன்னா தண்டோட சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. தண்டு எலசா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி எலசா இருந்தால் தண்டோட சேர்த்து கடையுங்க. எலசா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து உடைச்சி பாருங்க. பட்டுன்னு உடைஞ்சி வந்ததுன்னா எலசா இருக்குன்னு அர்த்தம். கீரை வாங்கும் போதே இந்த மாதிரி எலசா இருக்கிற பாலக்கீரையா பார்த்து வாங்கிக்கோங்க. இது போல தண்டோட சேர்த்து செய்யும் போது பாலக்கீரை குழம்பு ரொம்பவே இது போல கிளீன் பண்ணி ஆனதும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரை இது போல கட் பண்ணி வேக வச்சு கடையும் போது சீக்கிரமா மசியும். மத்து குச்சியாலேயே ஈஸியா கடைஞ்சிடலாம். மிக்சியில போட்டு அரைச்சிங்கனாவே அந்த குழம்பே வேற டேஸ்ட் வரும். நான் செய்யறது போல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். பசுமை நிறம் மாறாமையும் இருக்கும் இந்த கீரை குழம்பு. இது போல பொடிசா கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வைங்க, இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி 2 முறை கழுவிட்டு பருப்பு வேகிற அளவு 2-3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாவில் காரம் இருக்காது. இந்த மிளகாய் கீரை கடையிறதுக்கு, பருப்பு சாம்பார் செய்யறதுக்கு, தக்காளி சாதத்துக்கெல்லாம் இந்த மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா எது செஞ்சாலும் டேஸ்டாக இருக்கும். காரம் இருக்காது. கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்களோட டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்ததும் கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் சேர்த்து தட்டு மூடி வேக விடுங்க. மூடும் போது புல்லா மூடாதீங்க. இது போல கேப் விட்டு தட்டு மூடி பருப்பு வேக வையுங்க. புல்லா தட்டு மூடி பருப்பு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமா பொங்கி பருப்பு தண்ணியெல்லாம் கீழே வழிஞ்சு போயிடும். அதுக்காக பாருங்க இந்த மாதிரி சீக்கிரமா. தட்டு மூடாம வேக வச்சிங்கனாலும் சீக்கிரமா பருப்பு வேகாது. பருப்பு வேகிறது வரைக்கும் இது போல தட்டு மூடி பருப்பு வேக வச்சுக்கோங்க. பருப்பு இது போல் வெந்து வந்ததும் கையில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது போல் கையில் அமுத்துனீங்கன்னா நசுங்கி வரணும். இது போல் 3/4 பாகம் வெந்ததும் இப்போது ஒரு கட்டி பூண்டு தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன சைஸ் தக்காளி சென்டர் பாகம் கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது உள்ள சேர்த்துடலாம். பூண்டு தக்காளி சேர்த்து தட்டு மூடி ஒரு கொதி வந்ததும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பில் சேர்த்ததும் கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். கலந்து கொடுத்தீங்கன்னா கம்மியாயிடும். 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு பெரிய கட்டு பாலக்கீரை இது போல் கீரை குழம்பு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்போட அளவும் கீரையோட அளவும் இது போல் கலந்து கொடுத்து தட்டு மூடாமல் அப்படியே வேக வையுங்க. இது போல் கீரை வேக வைக்கும் போது தான் கீரையோட கலர் மாறாமல் பச்சை கலராகவே இருக்கும். தட்டு மூடாமல் ஒரு நிமிஷம் விட்டு 4-5 முறை கலந்து கொடுங்க. இது போல் கலந்து கொடுத்து வேக வைக்கும்போது தான் சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்காக இது போல் கலந்து கொடுத்து கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துருந்தாலும் புளி சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பாலக்கீரை கடையும் போது புளி மிஸ் பண்ணாமல் கொஞ்சமாக சேர்த்து கடையுங்க. அப்போ தான் இந்த கீரை குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி சேர்த்து கலந்து கொடுத்து ஒரு நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கீரை கடையிறதுக்கு சட்டி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கீரை குழம்பு செய்கிறீங்களோ அதே போல் செஞ்சுக்கோங்க. வேக வச்ச பருப்பும் கீரையும் இந்த சட்டியில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டு பருப்பு வேக வச்ச பாத்திரத்திலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் மேலே வச்சு சூடுபடுத்திக்கோங்க. அடுத்ததாக கீரை குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு மத்து குச்சி எடுத்து கடைஞ்சிக்கலாம். இது போல் கடைஞ்சிக்கோங்க. கீரை குழம்பு இது போல் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இது போல் கடைஞ்சிக்கோங்க. இது போல் சட்டியில் கீரை குழம்பு செய்யும்போது இந்த கீரை குழம்போட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இது போல் கடைஞ்சி ஆனதும் வடித்து வச்ச தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அது போல் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது போல் தண்ணி சேர்க்கும்போது பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சூடான தண்ணி தான் சேர்க்கணும். எதுக்காகன்னா இதை இன்னொரு முறை கொதிக்க வைக்க போகிறதில்ல, அதுக்காக. இது போல் கீரை குழம்பு செஞ்சு கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறும். இது இன்னும் கட்டியாக இருக்குது, இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் அடுப்பில் தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். அந்த தண்ணி எடுத்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, குழம்பு டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கூடவே 6 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. தோல் எடுக்காம தட்டி சேர்த்துக்கோங்க. கீரை கடையிறதுக்கு தாளிப்பு கொடுக்கும்போது பூண்டு இது போல் தோல் எடுக்காம தட்டி சேர்த்து வதக்கும் போது வாசனை கமகமான வரும். கீரை குழம்போட டேஸ்ட். அடுத்ததாக சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு இது போல் கல்லில் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணாமல் இது போல் கல்லில் நசுக்கிட்டு சேர்த்து வதக்குங்க. லைட்டாக கலர் மாதிரி வரணும், இது போல் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஸ்டவ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் இது போல் சாஃப்டாக வதங்கி வந்ததும் கடைஞ்சி வச்ச கீரை குழம்ப சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கீரை குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்து சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது போல் கீரை குழம்பு செஞ்சிங்கன்னா சூடான சாதம், பழைய சாதம், ராகி களிக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது போல் கீரை குழம்பு செஞ்சு தட்டில் சூடான சாதம் போட்டு மேலாக்கில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த கீரை குழம்பு போட்டு ஒரு பக்கம் ஊறுகாய், ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். சிறுகீரை, அறுக்கீரை, பாலக்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே செய்யுங்க. நீங்கள் முதல் முறையாக கீரை குழம்பு செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். அவ்வளோதான், மணக்க மணக்க கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் கீரை குழம்பு எப்போவுமே செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.